இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உலகமெங்கும் வாழும் கிறிஸ்துவ மக்களால் ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்நன்னாளில் தான் குழந்தை இயேசு கிறிஸ்து பிறந்தார் எனவும் அதன் காரணமாக அவரை வரவேற்கும் நிகழ்வாக உலகமெங்கும் கோலாகலமாக சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு பல்வேறு தேவாலயங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் புத்தாடைகள் அணிந்து தங்கள் குடும்பத்துடன் சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கழுகு பார்வை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா உலக புகழ்பெற்ற பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் புத்தாடைகள் அணிந்து வருகை தந்து இந்த சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பெசன்ட் நகர் தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தோரணைகள் கட்டப்பட்டு ஸ்டார் போன்ற விளக்குகள் கட்டப்பட்டு தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்து வரக்கூடிய கழுகு பார்வை காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த குழந்தை இயேசு பிறப்பை வரவேற்கும் நிகழ்வான முதல் நிகழ்வு திருப்பலியானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் குழந்தை இயேசுவை வரவேற்கும் விதமாக குடில்கள் திறக்கப்பட்டு இங்கே பிரார்த்தனை செய்யப்பட்டு மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். குறிப்பாக இன்று பல்வேறு இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து சாண்டா கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தழுவி தெரிவித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலி நடைபெற்று முடிந்த பிறகு முக்கிய நிகழ்வான குடிலில் குழந்தை இயேசு திறக்கப்பட்டு பிரார்த்தனையானது நடைபெற வருகிறது. அதன் பின்பு கேக்குகள் வெட்டப்பட்டு இனிப்புகளை பரிமாறி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். குறிப்பா இந்த தமிழகத்தில் புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான அதுவும் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திற்கு சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்துல பொதுமக்கள் வருகை தந்து இந்த சிறப்பு பிரார்த்தனையான திருப்பலியில ஈடுபட்டு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல கலந்து கொண்டு வராங்க. அதுவும் தங்கள் குடும்பத்துடன் புத்தாடைகள் அணிந்து மகிழ்ச்சியோட உற்சாகமா இந்த திருப்பலியில கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த கழுகு பார்வை காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுடைய முக்கிய நிகழ்வான அந்த குடில் திறக்கப்பட்டு குழந்தை இயேசு பிறப்பை வரவேற்கும் அந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்கு. அது தொடங்கி கோலாகலமாக தங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கோலாகலமா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ்கின்றனர் கிறிஸ்துவ பெருமக்கள். குறிப்பா இந்த பெருவிழாவை முன்னிட்டு 1 மாதத்துக்கு முன்பே தங்கள் வீடுகள்ல தோரணங்கள் கட்டி அலங்கார விளக்குகள் எடுத்து குடியில் அமைத்து இயேசு பெருமான வரவேற்க தயாராகி குறிப்பா 1 மாதம் 4 வாரங்களுக்கு பிறகு இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முந்தைய நாள்ல தேவாலயங்கள்ல சிறப்பு திருப்பலி பிரார்த்தனையில் ஈடுபட்டு பின்னர் குழந்தை இயேசுவை வரவேற்பதா அவங்களுடைய வரவேற்பை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் உலகம் முழுவதும் இந்த டிசம்பர் 25ஆம் தேதியான இன்று குழந்தை இயேசு பிறந்ததற்காக இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் புகழ்பெற்ற பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் புத்தாடைகள் அணிந்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். அந்த கழுகு பார்வை காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.